நாமக்கல் தமிழ்நாடு மாநில வாலிப கழகம் முன்பு டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்டம் முழுவதும் 169 டாஸ்மாக் கடைகளை மூடி 950 டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் முன்பு டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாவட்டம் முழுவதும் 169 டாஸ்மாக் கடைகளை மூடி 950 டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயபிரபாக் வழங்கிட கேட்கலாம். விஜயபிரபாக் வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். சிந்துஜா, நாமக்கல் மாவட்டம் முழுவதும் 169 கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைகளில் மேற்பார்வையாளர், விற்பனையாளர், உதவியாளர் என 950 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த ஜனவரி 2ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் காலி பாட்டில்கள் வாங்க வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் உத்தரவு வந்ததை அடுத்து மாவட்டம் முழுவதும் டாஸ்மாக் தொழிலாளர்கள் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர், போராட்டங்களை நடத்தி வந்தனர். இருப்பினும் ஒரு சில கடைகளில் காலி பாட்டில்களை தொழிலாளர்கள் வாங்கினர். இந்த நிலையில் காலி பாட்டில் வாங்கும் திட்டத்தை கைவிட வேண்டும், காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்திற்கு ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்காமல் டாஸ்மாக் தொழிலாளர்களை பணியமர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாவட்டம் முழுவதும் 169 டாஸ்மாக் கடைகளை அடைத்து நாமக்கல் டாஸ்மாக் குடோன் முன்பு டாஸ்மாக் தொழிலாளர்கள் 150க்கு மேற்பட்டோர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தில் உள்ள குளறுபடிகள் களைய வேண்டும், இதற்காக தனியாக ஒப்பந்த பணியாளர்களை நியமிக்க கோரி டாஸ்மாக் தொழிலாளர்கள் பாட்டிலில் ஒட்டும் ஸ்டிக்கர்கள் மற்றும் பதிவேடுகளை மாவட்ட மேலாளர் அலுவலகத்திற்கு ஒப்படைத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் டாஸ்மாக் தொழிலாளர்களிடம் டாஸ்மாக் நிர்வாக அலுவலர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் போராட்டம் நடைபெறும் இடத்தில் டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் மண்ணெண்ணெயை கொண்டு வந்து தீப்பற்ற முயற்சி செய்தது பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. சிந்துஜா.